சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லோருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்களும் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்கள தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு, மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப, உங்களை குறை சொல்றதுக்குன்னே நெறைய பேர் தேடி வருவாங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசா வந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இரவு நேரத்துல நிம்மதியா தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனா காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனையும், கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ, கஷ்டத்தையோ, துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் இந்த நிலைமை அப்படின்னு நெறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும். அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படின்றதுனால தான் நெறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள தேடி பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும், துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும், உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க. ஏன்னா கடந்த ஒரு 3, 4 வருடமாகவே பார்த்தீங்கன்னா, பெரியதா பொருளாதாரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசினா, அது வந்து சிம்ம ராசிக்காரங்க தான். ஏன்னா அந்த டைம்ல உங்களுக்கு கண்டகச்சனியோட தாக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். இதன் மூலமாக எந்த ஒரு முன்னேற்றமே உங்க வாழ்க்கையில நடந்திருக்காது. சரி, இதுக்கு அப்புறமாவது நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்குதுன்னு பார்த்தா, அதுக்குள்ள அஷ்டம சனி வேற வந்துருச்சு. இது அஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறது உண்மைதான். ஆனா வந்து இது எல்லா நபர்களுக்குமே கிடையாது. 1,00,00,000 சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா, இதுல குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும், ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்குமே தவிர, மீதி இருக்கிற சிம்மராசிக்காரங்க யாருமே இத நினைச்சு கவலைப்பட தேவை கிடையாது. அப்படி உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட, உங்களுக்கு இந்த ஜூலை 13ஆம் தேதி சனியுடைய வக்கிர பெயர்ச்சி நடக்கிறதுனால, உங்களுக்கு என்னதான் கஷ்டம் எல்லாமே இருந்தாலுமே கூட, அது அப்படியே ஆப்போசிட்ல நடக்க போகுது. சனி பகவான் பார்த்தீங்கன்னா, மீனத்திலிருந்து ரிவர்ஸ் ஆகி கும்பத்துக்கு வந்திருக்கார். அந்த டைம்ல உங்களுக்கு அஷ்டம சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட, அது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அப்படியே முழுவதுமாக மாறப்போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் வரைக்குமே சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே, நீங்க கடந்த காலகட்டங்கள்ல நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெற போறீங்க. ஒரு வீட்ல சிம்ம ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே நீங்க தான் ஏத்துக்குவீங்க. இனிமேல் சிம்ம ராசிக்காரங்கள எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான். வரக்கூடிய நாட்கள்ல இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படின்றது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது ஜூலை 13ஆம் தேதி உங்களுக்கு சனியோட வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு பெயர்ச்சியோட முழு பலன்களுமே உங்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போறதுனால, நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. இனி
இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்றது உங்க வாழ்க்கையில விரைவில் வரப்போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ, 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க படிச்ச படிப்புன்றது வேறையா இருக்கும். இப்ப சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருப்பீங்க. என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு பிரைவேட் ஜாப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஐடி ஜாப்பா இருந்தாலும் சரி, அல்ல ஒரு பேங்க் சைடோ எந்த வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால, உங்களுக்கு இதன் மூலமா வருமானம் அப்படின்றது இரட்டிப்பு மடங்கா வரப்போகிறது. பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனில கடந்த காலகட்டங்கள்ல இரவு பகல் பார்க்காம உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது நீங்க வேலை செய்ற இடங்கள் மூலமா கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருக்கிறவங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம், பதவி உயர்வு அப்படின்றது எல்லாம் கிடைச்சிருக்கும். இத பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்கும். அந்தஸ்து எதிர்பாராத உயர்வுக்கு போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த கண்டக சனி மூலமாக திருமண வாழ்க்கை நிலை பிரச்சனை சிக்கல் அதிகமாக சிம்மராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது. ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். சப்போஸ் வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அதையும் தாண்டி பெண் பார்க்க போற வந்து பார்த்தீங்க சம்பளம் கம்மியா இருக்கு, வீடு இல்ல, வசதி இல்ல அப்படின்னு ஏதோ ரீசனை சொல்லி சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில ஆண்கள் இன்னமும் திருமண நிலை அடையாம நிறைய ஆண்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இல்ல அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய சிம்மராசி ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல, வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்பதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இந்த சனியுடைய வக்கிர பயிற்சி மூலமாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எது எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் நிச்சயமாக நடக்க போகுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல அதிகமான தோல்வியை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா சின்ன ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை ஈகோ மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே அந்த திருமணத்தை முன்னாடி நின்று செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது.
வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால இன்னைக்கு அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக வருமானம் அப்படின்றது உங்களுக்கு பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல ஒரு முடிவுக்கு வரப்போகுது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது இருக்கிறதுனால, சிம்ம ராசிக்காரங்கள போய் இப்ப கேட்டீங்கன்னா, 100ல 95 பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு 5,00,000 கடை இருக்குங்க, 6,00,000 கடை இருக்குங்க, 10,00,000 கடை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வரக்கூடிய 2025 முடிவதற்குள் எல்லாம் ஒரு பைசா கடன் இல்லாம எல்லா கடனையும் அடைச்சிட்டு 2026க்கு அடி எடுத்து வைக்க போறீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல நண்பர்களும் சொந்தக்காரர்களுமே துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஏன்னா அவங்க தான் உங்க கூட இருந்தே உங்களை குழிபறித்து உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. எனவே வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க சொந்தக்காரர்களிடமும் நண்பர்களிடம் கொஞ்சம் சூதானமாகவும் சுதாரிப்போடும் இருந்து கொள்வது சிம்மராசிக்காரங்களுக்கு வெற்றியை தருவது நிச்சயம்.